காசி நகர ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரதத்த மகாராஜன் மிகவும் வலிமை மிக்கவர், நிறைய அறம் செய்யக்கூடியவர், மிகவும் சிவபக்தர் அவர். இந்த மகாராஜா கோயில்கள் எல்லாம் சிவனாலயங்கள் தேடி தேடி ஆலய வழிபாடு மேற்கொண்டார். அப்படி சுவாமியை நோக்கி ஆலய வழிபாடெல்லாம் மேற்கொண்டிருக்கிற நேரத்துல அருணாச்சலத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது அவருக்கு. படையோட வராரு, அருணாச்சலத்தை வந்து சாடுறாரு. அங்க தேவதாசிகள்னு நடனம் புரிவாங்க. தேவதாசிகள்னா சிறு வயதிலே சுவாமிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுருவாங்க. அவங்க இறைவனே தன்னுடைய கணவராக நினைத்துன்னு வாழ்க்கை ஃபுல்லாவே இறைவனுக்காகவே ஆடல் புரிந்துன்னு இருக்கக்கூடியவங்க தேவதாசிகள். அந்த ஆலயத்துல அவங்களுக்கு மட்டும் அடிமையா இருக்கிறவங்க, சுவாமிக்கு மட்டும்தான் அடிமை, வேற யாருக்கும் கிடையாது. அவங்க தான் தேவதாசிகள்னு சொல்லுவாங்க. அந்த தேவதாசிகள் நடனம் புரிஞ்சுன்னு இருக்கும் பொழுது இவர் அந்த பெண்மணியை பார்க்கிறாரு. பார்த்தவொடனே இவர் ரொம்ப ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. அந்த பெண்மணி எப்படியாவது நம்மளுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு முடிகிறதுக்குள்ளவே இவருடைய முகமானது குரங்கு முகமா மாறிடுது. இதை பார்த்தவொடனே கூட இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன குரங்கு முகம் மாறிடுச்ச உடனே, என்னடா அது குரங்கு முகமா மாறிடுச்சுன்னு இவருடைய கண்ணாடியில பார்க்கும்போது முகம் இப்படி குரங்கா தெரியுது. இது என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிப்பாரு. அப்ப அமைச்சர் ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க செய்த ஏதோ ஒரு குற்றம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது இவர் நடந்ததை சொல்லுவார். இந்த மாதிரி மனதில் நினைத்தேன்ட்டு, நினைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள குரங்கு முகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல அமைச்சர் சொல்லுவாரு, அப்ப இந்த தளத்துல இவர்கிட்டயே தான் நீங்க முறையிட்டு எப்படியாவது சரி செய்யணும்னு சொல்லுவாரு. இந்த நாட்டு அரசர் என்ன பண்றாரு, பிரதத்த மகாராஜா அவர் அழைத்துன்னு வந்த படைகள், பெண்கள், குதிரைகள், யானைகள் மொத்தத்தையும் அந்த அருணாச்சல தலத்திற்கே மொத்தத்தையும் தந்துடுறாரு. மொத்தத்தையும் தந்துட்டு சுவாமியை நோக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிக்கிறார். வழிபாடு பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு, அப்பவும் சரியாகல. கொஞ்ச காலங்கள் தொண்டு செய்கிறாரு. இப்படியே தொண்டு செய்யணும், ஒரு தீர்த்தத்துல மூழ்கி எழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய பழைய முகம் வருது. அதற்கப்புறம் மீண்டும் தன்னுடைய நாடாகிய காசி நகரத்தை போய் அடையிறாரு. இந்த கதை சொல்லும் பொருள் என்னன்னா, எப்பயுமே ஒரு சிவனாலயத்துக்கு போகும் பொழுது அங்க இறைவனுக்கானத எதையுமே நம்ம ஆட்கொள்ளணும்னு நினைக்கவும் கூடாது.